சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அவர் கொடுத்திருக்கிற ஓய்வு நாளிலே அவர் சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் சன்னதிக்கு வந்து அவரை துதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு, ஆராதிப்பதற்கு எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லலாம். வர நமக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்ப்பேன், நேற்றைய துயரம் இன்று மறைகிறது. அது நிம்மதியாகவும் இருக்கிறது, நிரந்தரமாகவும் இருக்கிறது. காரணம் என்ன? நாம் நிரந்தரமான தெய்வத்தை, நித்தியத்திலே சேர்க்கக்கூடிய தெய்வத்தை, ராஜாதி ராஜனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வாரமும் கூட ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுத்திருக்கிறார். 9 மாதங்கள் முடித்து 10வது மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை தொடர்ந்து அவர் ஓட வைக்கிறதற்கு அவர் விரும்புகிற தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை கொஞ்ச நேரம் திருச்சபை மக்களாகிய நாமும் சேர்ந்து சொல்லும்போது அவருடைய நாமம் மகிமைப்படும். அன்றைக்கு எப்படி மோசையோடும் சாலமோனோடும் அவருடைய மகிமை கூடாரங்களிலே வெளிப்பட்டதோ, அதே கிருபை, அதே இரக்கம், அதே தயவை தருகிற தேவன் இன்றைக்கு இந்த காலை பொழுதிலே நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடித்த பிறகு இரவிலே நான் படுக்க போவதற்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு கையை உயர்த்தி வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையும் கூட, இந்த வாரம் முழுவதும் கூட மிக நேர்த்தியாய் நடத்தப் போகிறீரே, நடத்தி வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று தான் சொல்வேன். திங்கட்கிழமை தான் வழக்கமான ஜெபங்களை செய்வேன். கர்த்தர் ரொம்ப அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் அவர் விரும்புகிற தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போமா? அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் வருகிறவராக இருந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த திருச்சபையிலே நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீரே உண்மையுள்ள தேவன், ஸ்தோத்திரம். நீரே நன்மை செய்கிற தேவன், ஸ்தோத்திரம். நீரே ராஜாதி ராஜா, ஸ்தோத்திரம். நீரே கர்த்தாதி கர்த்தா, ஸ்தோத்திரம். நீரே கருணையின் சமுத்திரா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆலயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, எனக்கு முன்பதாகவே வந்து அமர்ந்ததற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தது போல கூட்டி சேர்க்க போகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டிருக்கிற மக்களை குறித்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இந்த நாளில் கூட உம்முடைய மகிமை இந்த இடத்துல நிரம்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல
அளவில்லாமல் மூட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளின் விண்ணப்பத்தை நீர் அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ள போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். அழகான எக்யூப்மெண்ட்ஸ் வசதிகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதை எங்கள் கைகளில் தொட்டு இயக்குவதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்காக என்னோடு உழைக்கிற அத்தனை பணியாளர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் விடுதியின் பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஊழியத்தில் உள்ள வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜாய் தொலைக்காட்சி, தமிழன் தொலைக்காட்சி, மகிமை டிவி ஊழியங்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உபவாச கூட்டங்கள், வாக்குத்தத்த கூட்டங்கள், புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஊழியங்கள் நாகர்கோவில் பகுதியிலே, திருச்சி பகுதியிலே, சென்னை பகுதியிலே, வேலூர் பட்டணங்களில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கெல்லாம் ஓடுவதற்கு நல்ல சுகத்தை, பலனை ஆண்டவரே நீர் இன்னைக்கு வரைக்கும் தந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய அளவில்லாத கிருபைக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத அன்புக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத தயவுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் நீர் ஓடச் செய்கிறீர் அப்பா. இந்த 10வது மாதத்திலும் நீர் அப்படியே செய்ய போகிறீரே, அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறதற்காய், கூட வந்து கொண்டிருக்கிறதற்காய் ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தெய்வமே, ஓசனா, ஓசனா, ஓசனா. கண்மணி போல, கழுகை போல கருத்தாயங்களை சுமந்து ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் உம்முடைய திருப்பீடத்திலே நிற்பதற்கு, நீர் சுகந்த வாசனை நுகர்கிற ஆராதனை செய்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னோடு துதிக்கிற, என்னோடு ஆராதிக்கிற ஆண்டவரே, என்னோடு பாடுகிற இந்த ஆராதனையிலே தூர தேசங்கள், தூர பட்டணங்கள், தூர கிராமங்களிலிருந்து பார்க்கிற அத்தனை குடும்பங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி, சமாதானம் நாங்கள் பாடுகிற பாடல் மூலமாய் உண்டாக நீர் கிருபை செய்யும். தியானிக்கின்ற சங்கீதத்தின் மூலமாய் உண்டாக நீர் கிருபை செய்யும். சாட்சிகள் ஜெபக்குறிப்பின் ஊடாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. இந்த உலகத்தில் உள்ள எந்த தோற்றங்களை பார்க்க முடியாத, எழுதி வைத்து பேச முடியாத, என்னுடைய வாயிலும் விசேஷமான வார்த்தை போடுவேர் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். அடிமை மறைத்து உம்முடைய இரக்கமுள்ள வார்த்தைகள், கிருபை உள்ள வார்த்தைகள், தயவுள்ள வார்த்தைகள் இந்த ஆராதனையை நிரப்ப நீர் கிருபை செய்யும். வார்த்தையினால் பிழைக்கிற சத்தியத்தை இன்றைக்கும் எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. நீர் அப்படியே ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நேரத்திலும் கூட நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு அழகான பாட்டு, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது
மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது மகளே. அல்லேலூயா. இந்த பெர்க்மன் ஐயாவை மாதிரி இந்த ஈக்குவல் ரைட்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்து பாடுவதில் வேற யாருமே கிடையாது. அவருக்கு ஒரு கைத்தட்டல் போட்டுடலாமா? காலையில் எல்லாரும் பாடுவாங்க, ஆனால் பொதுவாக பாடுவாங்க. ஆனால் பெர்க்மன் ஐயா ரொம்ப அழகாக அதை பொதுவில் பாடாமல் அழகாக அப்படி எல்லாரும் பாடுற மாதிரி பாடிடுவார். அல்லேலூயா. நமக்கு தெரிந்த பாட்டு, ரொம்ப உற்சாகமான பாட்டு, எல்லா பேரும் சேர்ந்து, நீங்களும் நானும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. படுமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. இன்னொரு முறை வாதை வாதை உந்தன் கோடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். ஓ வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. ஓஹோ லலலா 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 லலலா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். சொல்லுப்பா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆமென். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. அதனால வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அமாசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கோடாரத்தை ஆமென் அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா
லலலா லாலலா லலலா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. அசோரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஆமா, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். அதனால வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா லாலலா லலலா லாலலா லலலா லாலலா லலலா. கைகளை தட்டி லலலா லாலலா லலலா லாலலா லலலா லாலலா லலலா. இன்னொரு முறை லலலா லாலலா லலலா லாலலா லலலா லாலலா. ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறது யாரு? ஏசப்பா. அவர் வரப்போகிறார். ஆகையினாலே அவருடைய வருகையை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம். நிச்சயமா நம்மை அவர் வருகையிலே சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நல்லா கைகளை தட்டி சொல்லுமா. நிச்சயமா சொல்றேன், நீங்க யார் விசுவாசித்தாலும் தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் பலமுறை சொல்வேன், இன்னும் பலமுறை சொல்வேன், எந்த நம்பிக்கையிலும் இந்த ஊழியத்தை செய்யவில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில இந்த ஊழியத்தை செய்கிறேன். கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம எதையோ புகழ் அப்படின்னு சொல்றோம், எதையோ புகழ் பாடுறோம். ஆனா கர்த்தருடைய நாமத்தை நாம புகழ் பாடும்போது நிச்சயமா நம்மை அவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார் என்று செப்பனியாவிலே நாம் வாசிக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஸ்டான்ஸா நீங்க தான் தொடங்கணும். பாப்பா நீங்க தான் தொடங்கணும். சத்தமா நல்ல தைரியமா பாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தருவார். அல்லேலூயா. பாடுமா, எடுத்துக்கிறோமா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. காலை வேளையிலே யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. பாடுங்க. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஓஹோ ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே,
யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. சத்தமா யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. ஆமென். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா சம்மா, யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறீர். உண்மையை உணர்ந்து சொல்லுங்க. யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நீங்க துதிக்கும் போது, பாடும்போது, நான் சொல்றேன் உங்களுக்கு, அவர் யெகோவா சம்மாவாக இருந்து உங்க குடும்பத்திலையும் உங்க பிசினஸ்லையும் உங்க வேலையிலையும் நீங்க எங்கே போனாலும் கூடயே இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா ஷாலோம் என்று சொல்லும்போது, இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அவர் உங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான காரணராக இருப்பார். அல்லேலூயா. யெகோவா இன்னும் நீங்க அவரை பார்த்து ஈரே என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? பார்த்துக்கொள்வார். நிச்சயமா பார்த்துக்கொள்வார். நிச்சயமா என்ன செய்வாரு? பார்த்துக்கொள்வார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு சல்வேஷன் ஆஃப் இந்தியாவில் பழைய பாட்டு இல்லைன்னா எப்படி? தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறேன். அல்லேலூயா. நல்ல பாட்டு. பழைய பாட்டுனோன்னு ஸ்பெஷலாக ஒரு கைத்தட்டல் வருது பாருங்க. அல்லேலூயா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே, இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே, இன்பமுடன்
கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமியும் உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமியும் உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். பாடுங்க. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோனாய் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோனாய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமா? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமா? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே, இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இன்பமுடன் அல்லேலூயா. பாடி பாருங்க, துதிச்சு பாருங்க, சமாதானம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் செய்திருக்கிற உபகாரங்களை எண்ணி நீ என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியுமா? அதானே பாடுறோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, மறவாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஒரு நாள் நான் அந்த சங்கீதத்தை எடுத்து படிச்சு பார்த்தேன். அப்படி என்னையா பெரிய உபகாரம் செஞ்சிருக்காரு அப்படின்னா, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு பாதுகாத்திருக்கிறாரா. கை தட்டுங்களேன், ஒரு தட்டு. எவ்வளவு பெரிய கிரேட்டுங்க அவரு. அதெல்லாம் உண்மையாவே நினைச்சு பார்த்தோன்னா நம்மளால பாடாம இருக்கவே முடியாது. நினைச்சு பார்க்கணும், அதான் விஷயம். அவர் செய்த நன்மைகளை நினைக்கணும். நம்ம என்ன செய்யறது இல்லை, நன்மையை நினைக்கிறது இல்லை, தீமையை மட்டும்தான் என்ன செய்யறது, நினைச்சு பார்க்கறது. எனக்கு இப்படி நடந்துருச்சே, எனக்கு இப்படி நடந்துருச்சே, ஏன் பிள்ளை இப்படி இருக்கிறானே, ஏன் மனைவி இப்படி இருக்கிறாளே, ஏன் புருஷன் இப்படி இருக்கிறாரே. ஹலோ, இவை எல்லாவற்றையும் சரிபடுத்தவும்
ஆதி நாட்களில் அவர் செய்த நன்மைகளையும் நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா நீங்க திரும்ப சமாதானமாய் வாழ்வதற்கு ஒரு வழி உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கேட்ட வசனத்தை ஒன்று நினைப்பூட்டிட்டு நான் ஜெபிக்கிறேன் பாருங்களேன். யோபுடைய மனைவி என்ன சொன்னா, யோ நீ என்னையா ஆளு, ரொம்ப ஒரு பிடிவாதமுள்ள ஆளா இருப்பார், ஒரு கிறுக்கு ஆளா இருப்பவள, இன்னுமா நீ உன் உத்தமத்துல நிக்கிற அப்படின்னா. அவர் என்ன சொன்னாருங்க? அவர் என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. என்ன சொன்னார் யோபு? பைத்தியக்காரி பிதட்டுகிறதை போல. பைத்தியக்காரி தான் பிதட்டுவான், பார்த்துருக்கீங்களா? சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல அப்படி நிறைய கேஸ் இருக்கு, சொன்னதையே சொல்ற கேஸ். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அங்க அப்படித்தானே போட்டிருக்கு. எப்படிப்பா போட்டிருக்கு? அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீங்க சொல்லிங்கன்னு வச்சுக்கங்களேன், அவர் செய்த உறவுகள், அவர் செய்திருக்கிற நன்மைகளை நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லாம இருக்கவே மாட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் வேளைக்காக நாம் இப்பொழுதும் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய ஊழியத்தில், உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதிக்கவும் தோத்தரிக்கவும், உம்மை போற்றி புகழ்ந்து பாடவும், நீர் செய்திருக்கிற நடத்தி வந்திருக்கிற உபகாரங்களை நினைத்து உம்மை துதிக்கவும், நீங்க செய்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த, எங்கள் ஆலயத்தில் மீதியான ஆராதனையில மீதியான, எங்கள் வாழ்விலே மீதியான ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற, இந்த நாளிலே நமக்கு தேவன் தெரிந்தெடுத்திருக்கின்ற சங்கீதம் 66வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த வண்ணமாக நாம் யாவரையும் எழுந்து நின்று 66வது சங்கீதத்தை வாசிப்போம். தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிறவர்களும் அடிக்கோடிட்டு குறித்து வைத்துக் கொண்டு இந்த சங்கீதங்களை தொடர்ந்து இருக்கின்ற இடங்களிலே நீங்கள் தியானிக்க எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சங்கீதம் 66ஆம் சங்கீதம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளை பயங்கரமானவர்கள். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை சோசரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீமையையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செம்மையான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கே தகனப்பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார்.
என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு சோசரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த சங்கீதத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கு செய்தியை தியானிக்க போகிறோம். ஆகையினால அன்பு மகள் இந்த சங்கீதத்துக்காக தொடர்ந்து அப்படியே ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சோசரிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த நல்ல நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சங்கீத பகுதிக்காக உமக்கு சோசரிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் என்ன வார்த்தை கொடுக்க போகிறீர் என்று தெரியாது, ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாத வார்த்தையாய் நீர் மாற்றி கொடுக்க போகிறீர். உமக்கு கொடான கோடி நன்றிகளை துதிகளை ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. இந்த தாசன் வாயில் வர அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீர் வாயில் போடுகிற வார்த்தைகளாக நாங்கள் கருதப்படுகிறோம் ஏசப்பா. நீர் கொடுங்க நல்ல வார்த்தையை இங்கே எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வார்த்தையாய் இதை மாற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம், சோசரிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபையார் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேரம், என்ன நேரம்? ஏசப்பாக்கு காணிக்கை கொடுக்குற நேரம். நிறைய கொண்டு வந்திருக்கீங்க போல, எனக்கு ஆசையா இருக்கு வாங்குறதுக்கு. அல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய திருச்சபையில் உங்களை நான் கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் சொல்லலை. நீங்கள் வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கடவுள் பார்க்கிறார். ஆனால் மனதார கொடுக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய திருச்சபை நடத்துவதற்கு அநேக குடும்பங்களை வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களிலிருந்து தேவன் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுப்பி கொடுத்துருக்குறாங்க. ஏன் இது திரும்ப திரும்ப நான் தொலைக்காட்சியிலையும் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன், உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் அந்த குடும்பங்களுக்காக என்ன செய்யணும்? உங்கள் வீட்டு ஜபங்களில், உங்களுடைய குடும்ப ஜபங்களில் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சரி, ஒரு பாடல் பாடட்டுமா? நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். பாடுமா? நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசையா உன் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையா உன் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. தானானே நானா தானா தானானே நாம் தானானே நானாம் தரனானே நானா தாராரே ராராராராம். தண்ணீரின் மத்தியில் நடந்த போதும் முழ்காமல் காத்ததுன் கிருபையப்பா. தண்ணீரில் மத்தியில் நடந்த போதும் முழ்காமல் காத்ததுன் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போதும், கடும் அக்கினியில் நடந்த போதும் என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசையா உன் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையா உன் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. தானானே தானா தானே நானா தானானே நானா தரனானே நானா தரனானே நானா தானானே நானா தானானே நானா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது இம்மட்டும் நடத்தின கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது இம்மட்டும் தாங்கி கிருபையப்பா. விக்கினங்கள் நேர்ந்த போது, மரண விக்கினங்கள் நேர்ந்த போது
என்னை மீட்டதும் கிருபையப்பா, மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் துக்கத்தில் நான் அறிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசையா உன் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையா உன் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. தானே நானா தானே நானா தலலாலே நானே நானே நா தானே நானா தரரானே நானா தானே நானா தரநானே நானா தரநானே நானா. அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டேன், இம்மட்டும் காத்தது கிருபையப்பா. அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வழி தப்பி நடந்த போதும், உந்தன் வழி தப்பி நடந்த போதும் என்னை மீட்டதும் கிருபையப்பா, மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசையா உன் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையா உன் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. தாராலே நானா தானே நானா தரநானே நானே நானா தாராலே நானா தானே நானா தரநானே நானே நானா தரநானே நானே. காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பீடத்தில் நிற்பதற்கு நீங்க மட்டும் என்னோடு இல்லை என்றால், உம்முடைய வார்த்தையை மட்டும் என்னோடு நீர் போடவில்லை என்றால், எல்லா இடத்திலிருந்தும் ஜனங்கள் கொடுக்க மாட்டார்கள், எழும்ப மாட்டார்கள், இந்த சபையை நடத்த முடியாது. ஆனால் உம்முடைய உரக்கமான கிருபை, தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்ட கிருபை, உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வர, காணிக்கைகளை கொண்டு வர, தங்கள் இருதயத்தை கொண்டு வர நீங்க செய்திருக்கிற கிருபைகள் இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதன்படி இந்த தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கின்ற அநேக விதவை பெண்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளின் பிள்ளைகளின் கல்விகளுக்காக, இந்த ஊழியத்தின் தொலைக்காட்சி பணிகளுக்காக, மாதாந்திர நலத்திட்ட பணிகளுக்காய் கொடுக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்காய் மனதார உம்முடைய வானத்துக்கு நேராய் கரம் நீட்டுகிறேன். நீர் அன்றைக்கும் பரிந்து பேசுகிற கர்த்தராய், இன்றைக்கும் பரிந்து பேசுகிற கர்த்தராய் இருந்தேன். ஒவ்வொரு பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே பரிந்து பேசுங்க. அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாதபடிக்கு பரிந்து பேசுங்க. வியாதிகளை விலக்கி போட்டு பரிந்து பேசுங்க. இந்நாள் வரைக்கும் அப்படி செய்திருக்கிற தேவனே, தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அழகான ஓய்வு நாள் ஆராதனையிலும் கூட அமைதியாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும், தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்டு சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியின் சார்பாக தோத்திரங்களை சொல்லிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. நல்லா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ரைட்.
கர்த்தர் இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தர உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபிப்பதற்காக ஒரு சில அறிவிப்புகளை நான் சுருக்கமாய் சொல்லி போகிறேன். இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து சிலர் நேரில் வந்து பார்த்து எங்கள் ஆராதனையை கண்டு உங்கள் சபைக்கு அழைத்து உதவிகளை செய்து வருகிறீர்கள். நீங்கள் அறிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து, நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஊழியங்களை குறித்து, நீங்கள் உதவி செய்கிற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் அத்தனையும் பொருளாதாரத்தில் பலவிதமான தேவைகளோடு, சரிவுகளோடு, வீழ்ச்சிகளோடும் இருக்கிறது. ஒரு மனிதன் அன்றைக்கு நாட்களிலே ஒரு 12,000 13,000 ரூபாய் சம்பளம் வாங்கினால் சிறப்பான குடும்பத்தை நடத்தக்கூடிய காலங்கள் எல்லாம் இருந்தது ஒரு காலங்களிலே. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் 12,000 ரூபாய் சம்பளத்தில் எந்த குடும்பமும் குடும்பத்தை நடத்த முடியாது என்கிற நிலை மட்டுமல்லாமல் அதற்கு மேல் 12,000 ரூபாய் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஆகையினால் இந்த ஊழியத்தில் 45 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3rd ஸ்டாண்டர்டில் இருந்து மருத்துவம், இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், பிஎஸ்சி, எம்எஸ்சி, நர்சிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற எல்லா விதமான கல்விகளையும் நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதைவிட பெரிதான ஒரு காரியம், சத்தியத்திலே அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இதனுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க, அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க அப்படியே முழுமையாக ஜாய் டிவியில் திங்கக்கிழமை பார்க்குறீங்க. அது தவிர ஒவ்வொரு நாளும் 11 மணி முதல் 12 மணி வரையிலும், இரவு 7:30 மணி வரை, 7:30 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் நம்முடைய ஜாய் டிவியில் வருது. இரவு நீங்கள்லாம் ஓய்வு நேரத்தில் கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகிமை டிவியில் 9:30 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் தினமும் இரவு 9:30 மணிக்கு போடுறோம். அதே போல வெள்ளிக்கிழமை தோறும் காலையில 8 மணிக்கு தமிழன் தொலைக்காட்சியில், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த ஊழியம். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளை கர்த்தர் கடந்து வரும்படி கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். நிச்சயமாக இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற, தாங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் இந்த நாட்களில் உங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வருகிற உங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு என்று ஏதாவது பர்டிகுலரா ஒரு நிகழ்ச்சிகளை உங்கள் பிறந்த நாள், திருமண நாட்களிலே பொறுப்பெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஏன் அப்படின்னா, 60,000 ரூபாயில் ஆரம்பித்த தொலைக்காட்சி பணி இன்றைக்கு 1,15,000 ரூபாயில் வந்து நிற்கிறது. ஆகையினால இந்த ஊழியங்களிலே தொலைக்காட்சி பணி என்பதுதான் ஒரு மிகப்பெரிய எனக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது, உங்களை நேரிலே தொடர்பிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு பணியாகவும் இருக்கிறது. ஏன்னா நான் பார்வையில்லாதவர்னால எல்லா இடத்துக்கும் என்னால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா கூட சில மெசேஜ்களை டாக்கிங் உதவியோடு நான் அனுப்பினாலும், சில வீடியோ பதிவுகளை போடும்போது நான் மற்றவர்களுடைய உதவியோடு தான், என்னுடைய பணியாளர் பிள்ளைகளோடு தான் நான் போட முடியும். ஆனால் தொலைக்காட்சியிலே நீங்கள் முகமுகமாய் பார்க்கிறீர்கள், கொடுக்கப்படுகிற நம்பர்களிலே நேரடியாக பேசுகிறீர்கள், அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், தொடர்ந்து தாங்குகிறீர்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட தொலைக்காட்சி தடையில்லாமல் இருப்பதற்கு உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாள், திருமண நாட்களிலே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியம் மதுரையில் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. அட்ரஸ் வந்து பழைய அலுவலக அட்ரஸ் திருமங்கலம் 2/26 எஸ்பிநத்தம் போஸ்ட், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டத்திலே வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய திருச்சபை என்பது தென்பலஞ்சி கோ புதுப்பட்டிக்கு, அதாவது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறத்திலே இருக்கிறது. ஆகையினால் இதை ஒரு நாள் நீங்கள் வந்து வார நாட்களிலோ அல்லது உங்களுக்கு விடுமுறை கிடைக்கின்ற நேரங்களிலோ விசிட் பண்ண, ஜெபித்து போக அன்போடு கூட கேட்கிறேன். ஐயா, உண்மையா சொல்றேன், இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு எந்த பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் என்று கிடையாது. அநேக குடும்பங்கள் பொருத்தனையோடு சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே அபியாசப்படுத்தி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெப குறிப்பு என்ன செய்து நிறைவேறுகிறது, காணிக்கைகளை அனுப்புகிறார்கள். இந்த ஊழியம் நடைபெறுகிறது.
ராஜபாளையத்திற்கு அருகாமையில இனாம் கோவில்பட்டி என்கிறதான ஒரு கிராமம் இருக்கிறது. 8வது மாதம் 24ஆம் தேதி உபவாச கூட்டத்தில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தையை வசந்தி என்கிறதான சகோதரி எழுதி வைத்துக் கொண்டு, இது நிறைவேறாமல் இருக்காது, நிச்சயமாக நிறைவேறிய தீரும், சாட்சியாக ஒரு குடும்பத்தை எனக்கு காண்பிக்கிறார் என்று சொல்லியிருந்தேன். நேற்றைக்கு கூட்டத்தில், உபவாச கூட்டத்தில் வந்து அருமையான தாயார், அருமையான அந்த வசந்தி என்கிறதான சகோதரி, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே விசுவாசித்தேன், ஆண்டவர் எனக்கு செய்தார் என்று 10,000 ரூபாய் காணிக்கைகளை கொண்டு வந்து வச்சாங்க. இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நீங்களும் ஒரு நாள் வந்து இந்த ஆலயத்தை பார்வையிட, உபவாச கூட்டங்கள், வாக்குத்தத்த கூட்டங்கள், புதன் வெள்ளி ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமா அந்த 4வது சனிக்கிழமை கூட்டத்துக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அநேக மாற்றுத்திறனாளிகளுக்கும் அநேக விதவை பெண்களுக்கும் நாம நலத்திட்டங்களை, நீங்கள் கொடுக்கிறதை அப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறேன். வந்து பார்த்துட்டு நீங்களும் கலந்து கொண்டு போக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்னும் இந்த ஊழியங்களை குறித்து நீங்க அதிகமா அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் எங்க யூடியூப் சேனலிலே டிஸ்கிரிப்ஷன்லேயே எங்களுடைய விளக்க தாள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் நான் வீணடிக்காமல் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இடத்தை கொடுக்க போறேன். அதனால உண்மையாவே அக்கறை உள்ளவர்கள், ஜெபிக்கின்றவர்கள், விசுவாசிக்கிறவங்களுக்கு அதிகமாக என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியது இல்லை. அதனால நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பொருளை போய் பார்த்தாதான் அந்த பொருளை நீங்க என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். அதனால இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியாங்கிற பொருளை வந்து பாருங்க. அந்த பொருளுக்குள்ள உள்ள இருக்கிற தாளம், ராகம், பாட்டு எல்லாம் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அல்லேலூயா. சரி, இந்த ஊழியத்திலிருந்து வெளி ஊழியங்கள் செய்தாதான் இந்த பிள்ளைகளை போஷிக்க முடியும். எனக்குள்ள இருக்கோம், ஏதோ தொலைக்காட்சிக்கு 4 செய்தியை போடுறோம் அப்படியே நின்றக்கூடாது. அதனால அநேக ஊழியங்களை நான் எதிர்பார்க்கிறேன். தொடர்பு கொள்ளுங்க, உங்க சபைக்கு அழைங்க, உங்க பகுதியில் நடத்துகிற வீட்டு கூட்டங்கள், சேப்பல் போன்ற காரியங்களில் நீங்க நடத்துகிற கூட்டங்களுக்கு எங்களை அழையுங்கள். பொருளாதாரத்தை பத்தி பெருசாக யோசிக்காதீங்க. நல்ல வெள்ளச்சட்டையை போட்டு நிற்கிறாரு, கீபோர்டெல்லாம் வச்சிருக்காரு, சில நேரம் டாம் டூம் அடியெல்லாம் விழுகுது, நிறைய கேட்பாரா அப்படின்னு. நான் நிச்சயமாக எந்த இடத்துக்கு திருச்சபைகளுக்கு அழைத்தாலும், அழைத்திருக்கிற திருச்சபைகளும் இதை பார்க்கக்கூடும், அழைத்திருக்கிற ஊழியக்காரர்களும் இதை பார்க்கக்கூடும். என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டு நான் ஊழியத்துக்கு போனதே இல்லை. ஆனால் எனக்கு தேவையானதை அங்கே என் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால உங்க சூழ்நிலைகள் எனக்கு நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை, கர்த்தர் அறிவார். அதனால பேசுங்கள், அழையுங்கள், ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை, இன்னொரு முறை, கர்த்தருடைய ராஜ்யத்தை. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகையினாலே என் அன்பான தேவ ஜனமே, தொடர்பு கொள்ளுங்கள், நாம் பேசுவோம். இப்பொழுதும் கூட உங்களுடைய குடும்பங்களை இவ்வளவு நாள் நடத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்திருக்கிறார். ஊழியத்தை நடத்துவதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார், குடும்பத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்ய போறோம், கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். இந்த சபையில ஆராதிக்கும் போது அநேக சாட்சிகள், அநேக காரியங்கள் உங்களுக்கே தெரியும். பயங்கரமான அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியே போகிறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இப்பவும் அதே போல நாம ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் அநேக பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கண்ணீர்களை, கட்டுக்களை, காயங்களை என்ன செய்ய போறாங்க, மாத்த போறாங்க. விசுவாசிக்கிறவங்க எழும்பி நின்று அப்படியே எழும்பி நில்லுங்க, எல்லாம் எழும்பி நில்லுங்க. தொலைக்காட்சியில பாக்குறவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே எங்களோட சேர்ந்து ஆராதிப்பு வரீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனீஸ்வரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். 9 மாதம் உங்களை
ஆபத்திலிருந்து காத்த தேவன் 10வது மாதத்திலும் நடத்துவார் என்கிற நம்பிக்கை இருந்தா, இந்த நாள் வரைக்கும் நடத்தினவர், இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடத்தினவர் புதிய வாரத்தில் நடத்துவார் என்று சொன்னா, என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி பாடுமா? ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும், என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். அவர் சட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடும். சொல்லுங்க, அவர் சட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பாய். சொல்லுங்க, சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பாய். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் காரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின்கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின்கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கர பாடு, இரவின் பயங்கரத்திற்கும் எல்லாம் சொல்லுங்க, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே தைரியமா. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அதனால அவர் சட்டையின்கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின்கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் கைய தட்டுப்பா. ஓ 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. உன் தேவனுன் ஓ அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. உன் தேவனுன் தாவரம். அதனாலே சட்டையின்கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின்கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பலிதனை சுமந்தலைந்தேன். ஓ வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பலிதனை சுமந்தலைந்தேன். ஆனால் அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த எந்த பாவம் நீங்கி பாடே, அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே. இயேசு என்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். பாடு, என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே. இயேசு என்னை ரட்சித்தார், ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே.
என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். பாடு பாடு. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என் சொந்தமான பாடு. அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு எதிராக உலக மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? ஓ, எனக்கு எதிராக உலக மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம். ஓ அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான பாடுங்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஐயா எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவா. முடிக்க போற. ஒரு சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவா. இன்னொரு முறை. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவா. சொல்லுங்க. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால். நல்ல கையை தட்டி ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் இதுவரைக்கும் அவருடைய சட்டையின் கீழே கோழி தன் குஞ்சுகளை வைத்து பாதுகாக்கிறதை போல உங்களை பாதுகாத்ததை உணர்ந்தால், ஓ இந்த 10வது மாசத்திலும் நான் எங்கே போனாலும் என்ன செய்தாலும், மனிதன் எனக்கு விரோதமாய் எத்தனை சூழ்ச்சிகளை பண்ணினாலும், எத்தனை நிந்தைகளை ஏற்படுத்தினாலும், எத்தனை அவமானங்களை ஏற்படுத்தினாலும், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவை பெற்று ஒருவேளை வந்தாலும், ஆனால் இயேசு கைவிடார். தானாய் வந்து ரட்சித்து அந்த ரட்சிப்பின் சால்வையை துதிக்கிறபடினாலே, ஜெபிக்கிறபடினாலே என் மேல் போடுவார் என்று சொல்லுங்க. இன்றைக்கே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். கரங்களை தட்டி, நல்லா கைகளை தட்டி, அவருக்கு சட்டைக்குள்ளே வைத்திருக்கிற எந்த மனிதனும் பாதுகாக்காமல் இருந்ததில்லை, ஆரோக்கியம் அடையாமல் இருந்ததில்லை,
தேற்றரனாய் பெறாமல் இருந்ததில்லை என்று சொன்னால், இன்றைக்கு ஆராதிக்கிற என் திருச்சபையே, என் தொலைக்காட்சி சொந்தங்களே, ஆபத்து நாளில் நான் எத்தனையோ முறை கூப்பிட்ட போதெல்லாம் எனக்கு உதவி செய்த ஆண்டவர், தாவீது கூப்பிட்ட போதெல்லாம் உதவி செய்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கும் உதவி செய்ய ஓ ரீஷா தலா பா 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 வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமையினாலே, அவருடைய செக்கினா மகிமையினாலே, அவர் தருகிற பலத்தினாலே நீங்கள் மேற்கொள்வீர்கள். நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடு, இரத்தத்தோடு, துரைத்தனத்தோடு, அந்தகார சக்திகளோடு, கிரிகளோடு இல்லை. ஆவியானவரோடு சொல்லுங்க, நான் என் பக்கத்திலே 1000 பேர் விழுந்தாலும், வலப்பக்கத்திலே 16,000 பேர் விழுந்தாலும், நான் நிற்கிறது அவருடைய கோட்டை, அவருடைய சேட்டைகளுக்குள்ளே நிற்கிறேன். எனக்கு அவரே தாவரம். என் நம்பிக்கை அவரே, என் புகலிடம் அவரே, எனக்கு ஒத்தாசை அவரே, என் கண்மலை அவரே, என் மீட்பர் அவரே, என் இரட்சகர் அவரே, என் காலை தள்ளாட விடமாட்டார், என் கூக்குரலை கேட்கிறவர் அவரே, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் அவரே சொல்லுங்க. இன்றைக்கு அசையாதவைகள் இயேசுவின் நாமத்தில் அசைவதாக, கிடைக்காதவைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக கிடைப்பதாக, நடக்காத காரியங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக நடப்பதாக, மாறாத வியாதிகள் இன்றைக்கு அவர் சட்டையின் கீழ் வைப்பது இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மனிதராக இயேசுவின் நாமத்தில் நீங்கள் மாற போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ரீஷா தோலா ரமா ரகா ரபா பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா சத்துருக்களும் இன்றைக்கு உத்தரவு பெற்று வந்த வியாதி என்கிற சத்துரு வெளியே போகுது, கடன் என்கிற சத்துரு வெளியே போகுது, தரித்திரம் என்கிற சத்துரு வெளியே போகுது, முரட்டாட்டம் என்கிற சத்துரு வெளியே போகுது, கீழ்ப்படியாமையின் ஆவிகளை கொண்டு வருகிற சத்துரு வெளியே போகுது, சண்டையை கிளப்பிவிடுகிற சத்துரு வெளியே போகுது, காய்முகார பார்வை சத்துரு வெளியே போகுது, எரிச்சலின் ஆவிகள் வெளியே போகுது, வன்கண்ணின் ஆவி வெளியே போகுது, விரோத போக்கு வெளியே போகுது. கைகளை தட்டி ஹல்லேலூயா. வெளியே அனுப்பு. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதம், உங்க தேசத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம், உங்க சபைக்கு நீங்க தான் உத்தரவாதம், உங்க ஊழியத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம். நாம் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கே வெளி அனுப்புகிறேன். இன்றைக்கே எரிச்சலின் ஆவி மாறுவதாக, இன்றைக்கே முட்கோபத்தின் ஆவி வெளியே போவதாக, இன்றைக்கே கீழ்ப்படியாமையின் ஆவி வெளியே போவதாக, இன்றைக்கே தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியே போவதாக, இன்றைக்கே சோம்பலின் அப்பம் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு எடுக்கப்படுவதாக. ஓ ரெட்டிப்பான மகிழ்ச்சி, ரெட்டிப்பான சந்தோஷம், ரெட்டிப்பான வருமானம் உங்கள் குடும்பத்திற்கு இயேசுவின் நாமத்தில் சட்டையின் கீழே, தாவரத்துக்கு கீழே, அடைக்கல பட்டணத்திற்குள்ளே இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வரும்போது, அர்ப்பணிக்கும் போது, பலன் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது, இப்பொழுதே அவர் அந்த மகிமை ஷெக்கினாவை உங்களுக்குள்ளே வைக்கிறார். நான் பார்க்கிறேன் அநேக குடும்பங்களில் தடைகள் உடைக்கப்படுகிறது, அநேக குடும்பங்களில் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது, அநேக குடும்பங்களில் கயறுகள் மாறிக்கொண்டிருக்கிறது, அநேக குடும்பங்களில் மருந்து மாத்திரைகள் வெளியே தூக்கி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளின் ஏக்கங்கள், திருமண ஏக்கங்கள், கர்ப்பத்தின் கனி ஏக்கங்கள் இன்றைக்கு அவர் சட்டையின் கீழ் வைத்து விட்டேன். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், உலக மனிதன் என்னை பேசினாலும் இனி நான் கலங்க போவதில்லை, கண்ணீர் வடிக்க போவதில்லை. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயம் இல்லை. என் உள்ளம் பொங்கி 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 ஆராதித்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாம் சொல்லுங்க. உயிருள்ளவர், உண்மையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சாகாமை வரங்களை உடையவர், சர்வ சுற்றிக்கும் எஜமானர், நித்திய காலத்திற்கும் ஜோதிகளின் பிதா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிஷா தர பா 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 பா. நல்ல கையை தட்டி, நல்ல சரீரத்தை அசைச்சு, நல்ல எஸ். இன்னைக்கு ஒருத்தர் கூட கர்த்தருடைய ஆவியை தொடாம, ஆவிய மகத்துவத்தை ருசிக்காம
வெளியே போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது. இப்படி அவருடைய ஆவியை கேளு, அவருடைய பிரசன்ஸை கேளு, அவருடைய வல்லமையை கேளுங்க, அவருடைய வரங்களை கேளுங்க, அவருடைய அபிஷேகத்தை கேளுங்க, அவருடைய அந்நிய பாஷையின் வரத்தை கேளுங்க. இங்க இங்க சத்ரு சத்ரு வெளியே போகணும். நீங்க துதிக்கிற துதியில மேற்கொள்ள கூடாது. இனி இந்த இடத்துக்கு போக கூடாது, இந்த இடத்தை குறித்து பேசக்கூடாது, இவன் குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது, இவன் பிள்ளைய பத்தி பேசக்கூடாது சொல்லணும். அசைஞ்சு அசைஞ்சு ஓ ரிஷா தாரா பா 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 ஹalleluya. வெளியே போ, எல்லாத்தையும் அனுப்புங்க, எல்லாத்தையும் அனுப்புங்க. நம்ம கையில அதிகாரத்தை கொடுத்துட்டார், நம்ம கையில அதிகாரத்தை கொடுத்துட்டார். வச்சிட்டு சும்மா இருக்காதீங்க. ஓ செயல்படு, செயல்படு, செயல்படு. இது எழுப்புதலின் காலம், செயல்படு. எஸ், கடைசி காலம், செயல்படு. தேசத்துல கட்டுகள் மாறட்டும் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல. தேசத்துல கண்ணீர் மாறும் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல. தேசத்துல குடிவெறியின் ஆவி எடுக்கப்படும் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல. ஆன்லைன்ல ஏழைகளின் பணத்தை பணக்காரங்க ஒடுக்குற எண்ணங்கள் எஸ் எல்லாம் மாறும் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல. பறி கொடுக்கிற பிள்ளைகள், ஏமாற்றப்படுகிற பிள்ளைகள் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஆறுதல் அடைவார்கள். கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya, ஹalleluya. எந்த ஆபத்துல நீங்க எல்லாம் காக்கப்பட்டீங்களோ இனியும் காக்கப்படுவீங்க. அதே போல தொலைக்காட்சியில பார்க்கிறவங்களுக்கு காக்கப்படுவீங்க. விசுவாசத்தோடு ஆமென் சொல்றவங்க அந்த ஒரு வரியை திரும்ப பாடி நாம முடிக்க போறோம். ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசர். முடிக்க போறேன். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். இன்னொரு முறை ஆபத்திலும் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என் தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசர். நல்ல கையை தட்டி நீங்க எந்த காரியத்துல எல்லாம் தப்பித்துக் கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்துல எல்லாம் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய டைரக்ஷன்ல நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்துல எல்லாம் நீங்க பிரண்டத்தனையான பலன்களை எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த காரியத்துல எல்லாம் உங்களுக்கு வேலை ஸ்தலங்களில பிரச்சனை இருந்து அமைதி வரணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் நான் அவருடைய செட்டைக்குள்ளாக வந்துட்டேன், எனக்கு கிடைக்க போகுதுங்கிற நம்பிக்கையோடு அப்படி ஒப்பு கொடுத்து ஃபுல்லா அவங்க முழுவதும் எதுவுமே இல்லாம எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல நடக்கும்னு சொல்லி, இயேசுவின் நாமத்துல கூடுன்னு சொல்லி, இயேசுவின் நாமத்துல முடியும்னு சொல்லி போங்க. இந்த 45 தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களை நீங்க கொடுத்து நீங்க பார்த்து அழைச்சிட்டு போய் கொடுக்கிற இந்த ஊழியத்தை நடத்துகிற கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையில் இன்னைக்கு நான் உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அநேக பேர் ஆவியிலே விடுதலை பெற்றீங்க. அத்தனை குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சட்டை கீழே வந்து அவங்க பிரச்சனைகள் என்னென்னத்தை வைத்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுதும் திருச்சபையிலும் சரி தொலைக்காட்சியிலும் சரி கண்ணீர் உண்டு. ஆனால் கண்ணீரை துடைக்கிற தேவன், கதறுதலை கேட்கிற தேவன், ஆபத்தின் நாளில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன், அறியாத வழிகளில் தெரியாத பாதைகளில் இருளை வெளிச்சமாக்கி கோணலை சுவைப்படுத்தி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன், இதை விசுவாசிக்கிற, இதை ஏற்றுக்கொள்ளுகிற, இதை நம்புகிற எங்களோடு ஜெபித்த அத்தனை குடும்பங்களோடு, திருச்சபையின் குடும்பங்களோடு கூட நீங்க கூட இருந்து சாட்சிகள் கேட்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். என்னை மறைத்துக் கொண்டு நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற அன்பான குடும்பங்களே, உங்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு. நீங்கள் பார்க்கின்ற இந்த ஊழியங்களை குறித்து, நீங்கள் தெரிந்திருக்கின்ற இந்த ஊழியங்களை குறித்து, முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத இந்த பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற இந்த சகோதரன் செய்கிறார் என்பதை அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு போகும்போது நான் எப்படி யோசிப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதை போல யோசிப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்ற இடைய சர்வீஸில் நான் சொல்லலை. சில குடும்பங்கள் இந்த வாரம் போனால் அடுத்த வாரம் தான் என்ன செய்ய முடியும், வர முடியும். இது எல்லா திருச்சபைகளிலும் உள்ளது, அப்படித்தானே? எல்லா திருச்சபைகளிலும் உள்ளது. அருகாமையில் உள்ளவங்க எப்போ வேணாலும் வந்து ஜோம் பண்ணிட்டு போகலாம், இல்லை ஏதாவது பிறந்த நாள் ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா வருவாங்க. அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த 1 மணி நேரம் செய்தி உங்களை ஒரு வாரத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்ப அந்த ஃபுட்டு நான் எப்படி கொடுக்கணும், ஹெவி ஃபுட்டா என்ன செய்யணும், கொடுக்கணும். வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 66வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 66வது சங்கீதம் 20வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும், என் ஜெபத்தை தள்ளாமலும், தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கையை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் போட்டுருங்களேன். என் ஜெபத்தை தள்ளாமலும், அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் என்றாலே யாருடையது தான் முக்காவாசி இருக்கும்? தாவீதினுடைய பாடுகள், தாவீதினுடைய தோத்திரங்கள், தாவீதினுடைய துதிபலிகள், இப்படிதான் இருக்கும். சிலர் உள்ளே வந்து சில காரியங்களை என்ன செய்திருப்பாங்க, புனைந்திருப்பார்கள். ஆனா இந்த தாவீது அவனே பேசிய வார்த்தை தான் இது. என் ஜெபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்தபடியினாலே அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்திலே தேடி போய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அழகான மனிதன் தான். ஆனா என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, நல்லா கவனிக்கணும் நீங்க, நல்லா கவனிக்கணும் நீங்க, என்றைக்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்னையிலிருந்தே அவருடைய மரண நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்ததென்றே சொல்ல முடியும். ஆனால் அவர் சொல்கிறார், என் ஜெபத்தை நீர் என்ன செய்யவில்லை. அப்ப நான் சொல்றேன், அதை விட கொஞ்சம் போல பிரச்சனைகளை, 1/4 பங்கு பிரச்சனைகளை, 1 கிராம் கூட பிரச்சனைகளை சந்திக்காத உங்கள் ஜெபத்தை கர்த்தர் தள்ளவே மாட்டார். அவர் கிருபையை இந்த காலை வேளையிலே உங்களை விட்டு எடுக்கவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மோசஸ் மாரியப்பன் என்ன பெரிய பிரசங்கியாராங்க? பெரிய பிரசங்கியாரா? கிடையாது. இங்க இருக்கிறவங்கள நிறைய பேர் வளர்த்திய கூட பார்த்தா நான் ரொம்ப குட்டை, படிப்பை பார்த்தா ரொம்ப கம்மி, பணத்தை பார்த்தா ரொம்ப கம்மி. ஆனா இவ்வளவும் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம், என் ஜெபத்தை அவர் தள்ளவில்லை, அவர் கிருபையை என்னை விட்டு விலக்கவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற அன்பான தேவ ஜனமே, வருஷங்கள் சில நேரம் போகும், நாட்கள் சில நேரம் போகும், மாதங்கள் சில நேரங்களே போகும். ஆனா தேவன் எந்த மனிதனையும் வெறுப்பதும் கிடையாது, தள்ளுவதும் கிடையாது, புறக்கணிப்பதும் கிடையாது. ஆகையினால் விசுவாசத்தோடு காத்திருந்தால் நிச்சயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும். என்ன பிரதர் சொல்றீங்க, அப்படியா அப்படின்னு சொல்லுவீங்களா? சில நேரங்களில் பரீட்சைக்கே போகாம இந்த கொரோனாவை மாதிரி மார்க் போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முக்கால்வாசி பேருக்கு கொரோனா பீரியட்ல படிச்சவங்களுக்கு, ஜெனிஃபர் 12th எந்த செட்டுமா? கொரோனா இல்லை. ஆனால் என் பிள்ளை கொரோனால தான் 12th முடிச்சா, டாக்டர் படிக்கிற குட்டி. அவள் டாக்டருக்கு போயிட்டா தப்பி நீட் எழுதி. ஆனால் சில பிள்ளைங்களை பேசும்போதே, என்னையா இன்னும் வேலை கிடைக்கலையா, என்ன பாப்பா இன்னும் வேலை கிடைக்கலையா, என்னம்மா சொல்றாங்க, கொரோனா செட்டு. அப்ப உங்களை என்ன செய்யணும், சோதிக்கப்படணும். அந்த நாலேஜ், எலிஜிபிலிட்டி, மெச்சூரிட்டி
இருக்கா? இன்னைக்கு சொல்றேன், அந்த மெச்சூரிட்டிக்காக, அந்த எலிஜிபிலிட்டிக்காக உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சோதிக்கிறாரே தவிர, புடமிடுகிறாரே தவிர உங்கள் ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளினது இல்லை, தள்ள போவதும் இல்லை. இதற்கு நானே சாட்சி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனையோ நேரம் வீதிகளிலே, பிளாட்ஃபார்மிலே, பெரியார் பஸ் ஸ்டாண்ட் 3வது பிளாட்ஃபார்மிலே பல நாள் படுத்திருந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் நினைச்சா கூட படுக்க முடியாது, அவ்வளவு அழகான வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கெல்லாம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? பெரிய முயற்சி எல்லாம் பண்ணல. ஆண்டவரே, எனக்கு ஊழியத்தை தவிர ஒன்றுமே தெரியாது, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்கிறாதீங்க, எனக்கு ஜெபத்தில் பதில் கொடுங்கன்னு கேட்டேன். தள்ளவே இல்லை, விளக்கவே இல்லை. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீதின் ஜெபத்தை பத்தி பேசினா இன்னைக்கு ஆராதனை என்ன செஞ்சிடும்? ஃபுல் ஆயிடும். அதனால தெரிந்த காரியத்தை சொல்லுவதை விட, சில மனிதர்களை அடிக்கொரு தடவை கேள்விப்பட்டிருந்தாலும் சில சம்பவங்களை நாம் படித்து பார்த்துவிட்டு அப்படியே வேகமாய் கடந்து போகிறபடினால், இப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுக்கும் என் தேவனால் உங்கள் ஜெபத்திற்கும் கொடுக்க முடியும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பகுதிக்கு எப்பவுமே நான் தொடங்கின பகுதியை கடைசியில் தான் வருவேன். ஏன் அப்படின்னா, ஒரு சினிமாக்காரனே ஒரு குடும்பம் ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்கிறான், திரும்ப அந்த குடும்பம் எப்போதான் ஒன்று சேருது சொல்லுங்க? நல்லா சினிமா பார்த்துருப்பாரு போலன்னு சொல்லாதீங்க, நான் தேட்டருக்கே போனதில்லை. சிலர் அப்பப்போ காதில் ஒழிக்கும் பஸ்ஸில் போகும்போது, ஏன்னா வேற வழி இல்லாமல் பஞ்சை வச்சு அடைக்க முடியாது. நம்ம ஏற்கனவே கண்டு தெரியாமல் இருக்கோம், பஞ்சை வச்சு காதை அடைச்சா என்ன ஆகும்? சரி, போகட்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க என்ன நடக்குது. அப்பொழுது அவள் யாரு? சோறு போட்டவ. அப்படிதானப்பா? அதுதானே பாடுறீங்க? அதுதானே பாடுறீங்க? பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பங்கொடுத்தான், பஞ்சமின்றி எலியாதை ஆசீர்வதித்தான். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. ஆனா வேற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்பதான் அவளை சொல்லணும். சொல்லுமா, வாசிமா. அவள் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். ஆமென். இவளுக்குள்ளே சுட்டுக்கிறது, ஏதாவது செஞ்சிருப்போமோ அப்படின்னு. சரி, இது நமக்கு இப்ப தேவையில்லை. என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றான். அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புறம் விழுந்து. எத்தனை தடவைமா? 3 தரம். ஏன்னா ஒரு தடவையிலே அற்புதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பமும் எலியா ஜெயிச்சதா மாறிடும். உண்மையா பையா? ஆனா கர்த்தர் தெரியும், பிதா குமாரன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, பிதா குமாரன். ஆமென். வாசிமா. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வருவதென்றால்
அந்த எலியாவின் ஜெபத்தை கேட்டவர் தான் அந்த எலியாவின் தேவனாக இன்றைக்கும் வரைக்கும் இருக்கிற தேவன், அந்த தாவீதின் தேவனாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற தேவன், இந்த மோசஸ் மாரியப்பனின் தேவனாக இருந்து இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நடத்த வைக்கிற தேவன் இன்றைக்கு கூட என் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவர். எனக்கு அவர் கிருபையை என்னை விட்டு விலக மாட்டார் என்று சொன்னால், நான் சொல்றேன், உங்க ஜெபம் தள்ளுனதில்லை, உங்க பக்கத்துல உங்களுக்கு பதில் கிடைத்ததை நீங்க பாப்பீங்க. சொன்னா என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவாயா, அந்த இடத்துக்கு வந்திரு. எலியா போய் 3 முறை முகம் குப்புற விழுந்து விண்ணப்பம் செய்தான். அந்த ஆத்துமா திரும்பி வந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்புற, ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்னு விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அநேக காரியங்களிலே திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஓ ரிஷுதாலாபிய சர்ச், ரிஷுதாலாபிய பிரதர், லிஷுவராலாபிய பிரதர் அண்ட் சிஸ்டர், நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என் ஜெபத்திற்கு பதில் வர போகிறது. மரித்த ஆத்மா உயிர் தெழுந்ததை போல எனக்குள் மரித்திருக்கிற எல்லா காரியத்தையும் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் உயிர் தெழ பண்ண போகிறார், பிழைப்பூட்ட போகிறார். உண்மைங்க, உண்மை. ஒவ்வொரு மேலையும் நான் கை வைக்கும் போது என்னைக்குமே நான் பயந்துட்டு கை நீட்டினதே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் கைகளை வைக்கிறேன் என்று சொல்லுகிறேன், கைகளை வைக்கிறேன். அவர் விடுதலையை கொடுக்கிறார். அந்த விடுதலையின் சாட்சி இங்கே அழகான ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு சொல்றேன், அதே நம்பிக்கையோடு இனி நான் கேட்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்துவால செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை. தாவீதின் ஜெபத்தை கேட்டவர், எலியாவின் ஜெபத்தை கேட்டவர், எங்க பிரதரோட ஜெபத்தை கேட்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் நடக்காத காரியம், இத்தனை ஆண்டுகள் முடியாத காரியம், இத்தனை ஆண்டுகள் மாறாத காரியம், இத்தனை ஆண்டுகள் வராத காரியம். ஓ, அவர் கிருபை, விலகாத கிருபை, போதுமான கிருபை, நன்மை செய்கிற கிருபை, தாங்கி நடத்துகிற தேவ கிருபை உங்களை நடத்தும். கரங்களை தட்டி ஆமென். நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். அநேக பேர் சாட்சி எழும்ப போறீங்க. இன்னொருத்தருக்கு நடந்துச்சு பாருங்க. இன்னொரு ஜெபத்தை பார்த்துருவோமே. 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம். இப்பயே ஒருத்தர் சூன்ட்டாரு. சூன்ட்டாரு. சூன்னா என்னது? சுனேமியா. நீங்க வேற எதுவும் நினைச்சுக்க கூடாது. சு அப்படின்னா பின்னாடி ஏதோ சவுண்டு கொடுக்குது போல அப்படின்னு. சரி, போகட்டும். 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சுனேமியா பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கோம் நம்ம. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது, எலிசா வீட்டுக்குள் வந்தபோது, இதோ அந்த பிள்ளை, இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். எப்படி கிடந்துச்சுப்பா? செத்து கிடந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், இத போல எந்தெந்த வீட்டுல பெட்ரிட்டன் சொல்றீங்களோ, படுக்கையில வச்சு மாத்திரை மருந்து போட்டுட்டு இருக்கிறீங்களோ, குளுக்கோஸ் பாட்டில் போட்டுட்டு இருக்கிறீங்களோ, இந்த வசனத்தை நான் தியானிச்சு முடிப்பேன். நீங்க எந்த நேரத்தில் கேட்குறீங்களோ அந்த நேரத்திலே அற்புதம் நடப்பதாக நீங்கள் விசுவாசித்தால் நடக்கும். வாசிமா. செத்து கிடந்தது. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து என்ன செஞ்சாருமா? ஆமென். இன்னைக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இப்ப சொல்றேன், உங்க விண்ணப்பம் தேவ சமூகத்துல எட்டும். அவர் ஜெபத்தை தள்ள மாட்டார், கிருபையை விட்டு விலக்க மாட்டார். சரி, வாசிச்சுருங்க. கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் முகம் குப்புற படுத்துக்கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் நிறுத்துமா. ஏன் திரும்ப ரெண்டாவது தடவை செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? உடனே கொடுத்துட்டா எலிசா ஜெயிச்சான் அப்படின்னு வந்துடும். உண்மையா பையா? அங்க எத்தனை முறை? 3 முறை. இங்க எத்தனை முறை? 2வது முறை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், சில காரியங்களை ஜெபத்தை கேட்காதது போல இருக்கும், ஜெபம் தள்ளி போனது போல இருக்கும். ஆனா கர்த்தருக்கு காத்திருந்தார் அந்த எலிசாவின் தேவன், தாவீதின் தேவன் உங்களுக்கும் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிங்க, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அவன் மேல்
குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அற்புதம் இன்றைக்கு என் ஜெபத்திற்கு பதில் வரும் என்று நம்புகிற, என் ஜெபத்தை தள்ளாதவர் என்று நம்புகிற இந்த ஊனமற்ற சகோதரன் செய்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவருடைய வார்த்தை பலகீனத்திலே பலப்படுத்தி இந்த ஊழியத்தை பார்க்க வைக்கிற என் ஆண்டவரால் செய்ய முடியும் என்று நம்பினார். இப்பொழுதே மரித்து போயிருக்கிற போன்று வைத்திருக்கிற எல்லா குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தில் அவர் கைகள் வைக்கப்படுவதாக, அவர் ஆவி ஊற்றப்படுவதாக, உங்கள் பிள்ளைகள் துள்ளி எழும்புவார்களாக. நடக்கும் நடக்கும், அசைவு உண்டாகிறது. வாசிமா தொடர்ந்து. தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சினேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். ஆமென். இன்னைக்கு சொல்றேன், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை என்று ஒதுக்கி வைத்த எத்தனை காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதை எல்லாம் திரும்ப தூசி தட்டி கையில எடுக்க போறீங்க. அது உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான காரியங்களாக மாறப்போகுது. ஏன் என்றால் இந்த பலகீன பாண்டம் செய்கிற ஒரு ஜெபத்துக்கும் பதில் கிடைத்திருக்கிறது. சில நேரங்களில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப காலத்தை நேரத்தை கணக்கிட்டுட்டீங்க, கிடைக்காம இருக்கு. இதை ரீஷெட் பண்ணும்போது திரும்ப கர்த்தர் உங்கள் மேல இரக்கம் வைக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஆதியாகம புத்தகத்துல 32வது அதிகாரத்துல 25, 26, 27 இருந்து நீங்க அப்படியே படிக்கும்போது நல்லா இருக்கும். ஒரு சம்பவம், பயந்து போய் ஏசாவுக்கு பயந்து போய் இருப்பான். 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் போட்டிருக்கான், அப்படியே பயந்து இருந்தான், கலங்கி இருந்தான். அழகா 2 மனைவி, 2 பிள்ளை, 2 மறுமனையாட்டி எல்லாரையும் அப்படியே முன்னும் பின்னுமா வச்சு அப்படி போவார். அங்க போய் யாருகிட்ட போய் அழுகிறாரு? தூதனை கண்டார், தேவ தூதனை கண்டார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். விடியற்காலம் மட்டும் அவன் என்ன செய்தான்? போராடி மேற்கொண்டான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா உன் பேர் என்னப்பா? யாக்கோபு, இனி உன் பேரு இஸ்ரவேல். அது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி என்ன கொடுத்தாருன்னு தெரியுமில்ல உங்களுக்குலாம், நிறைய தடவை தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு சொல்றேன், அந்த யாக்கோபின் தேவன் தான் சபையிலே உங்கள் வீட்டிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளைக்கும் என்னைக்கும் மாற மாட்டார் சொன்னீங்கன்னா நடக்கும். அண்ணாலை பத்தி உங்களுக்கு தெரியும். அண்ணாளின் ஜெபம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அவள் ஒன்று கேட்டாள், எத்தனை பெற்றுக்கொண்டாள்? அண்ணாளுக்கு ஒன்று கேட்டவளுக்கு அவ கோயில்ல விட்டதுக்கு பதிலா 5 கொடுத்த ஆண்டவர். இன்னைக்கு நீங்க எதுக்கு ஜெபித்தாலும் சரி, ஒருவேளை வேலைக்கு இருக்கலாம், ப்ரமோஷனுக்கு இருக்கலாம், ரொம்ப நாளா மிஸ் ஆகிருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக இருக்கலாம், மருமகனுக்காக இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் சரி, என் ஜெபத்துக்கு பதில் வரப்போகுது, அவருடைய கிருபை என்னை விட்டு விளக்க மாட்டார்னு சொல்லி பாருங்களேன். நிச்சயமா விளக்கவே மாட்டார். சரி, ஒரே ஒரு காரியம், சாலமோனின் ஜெபம் மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா தானியேலின் ஜெபம் எல்லாம் நிறைய நம்ம கேட்டோம். இந்த சாலமோன் ஜெபத்தை 2 நாளாகமத்துல 6வது அதிகாரத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் ஒரு அதிகாரம் முழுவதுமே ஜெபம் பண்றாரு. உண்மையாவே நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோமான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. என்னாலலாம் முடியாது. எதுக்காகலாம் ஜெபம் பண்றாரு? வானத்துக்காக, பூமிக்காக, அவர் உண்டாக்கின மலைகளுக்காக, அதுக்கப்புறம் துன்மார்க்கர்கள் வந்து மேற்கொள்ளும் போது புறஜாதிகளுக்காக. சரி இருக்கட்டும். 2 நாளாகமம் 6:21 லேசா வாசிமா. 2 நாளாகமம் 6:21. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். ஆமென், அல்லேலூயா. சொல்லாரு, அந்த ஜெபத்தை கேட்டறலையாங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். அதுல 31வது வசனத்தை வாசிமா. என்ன நேரம் இல்ல, 31 வாசிங்க. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரத்தின் இருதயத்தை அறிந்தவரானால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. ஆமென். எப்படி கேட்கிறாரு? இது எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைச்சிச்சு, பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் அவர் தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறத அவர் வாயிலிருந்து ஒரு அறிக்கை சொல்றாரு பாருங்க. 40வது வசனத்தை வாசிமா. 40வது வசனத்தை அதே அதிகாரத்துல
இப்போதும் என் தேவனே, இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவருடைய கண்கள் இப்பவும் என்ன செய்திருக்கு தெரியுமா? நீங்க பண்ற ஜெபத்திற்கு கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. பெரிய கைத்தட்டல் கொடுங்க. வாசிங்க. உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. எப்படி கேட்கிறவைகளுமாய்னு சொல்லல, கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாகன்னு சொன்னான். இருந்துச்சா இல்லையாங்கிறத அடுத்த அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசி மக்களே. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது நல்லா கவனிங்க. ஏன்னா அந்த அதிகாரம் முழுவதும் அவர் பல காரியத்தை சொல்லி, பாவத்துக்காக ஜெபம் பண்ணி, மனுஷனுடைய அக்கிரமங்களுக்காக ஜெபம் பண்ணி, இன்னும் வெட்டுக்கிளிகள் தேசத்துல பஞ்சம், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி அவர் ஒரு வழியா என்ன செய்றாரு? முடிக்கிறாரு. அதான் இங்க போட்டிருக்கு, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். இன்னைக்கு சொல்றேன், நீங்க பண்ற ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் உண்டு. தேவ மகிமையினால் நீங்கள் இழந்து போனதை கிறிஸ்து இயேசுவின் கரத்திலே, குறைவுகளை நிறைவாக்குவருடைய கரத்திலே நிச்சயமாக என்னுடைய மகிமை வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் அதே சமயத்தில் உங்களுக்கு வழங்காமல் இருப்பேனோவும் என்று கேள்வி கேட்டிருக்கிறபடினால் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அவன் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த தேவ மகிமை என்ன செய்தது? அக்னியாக, அப்படியே தேவ மகிமையாக என்ன செஞ்சிச்சு? ஆலயத்தில் இறங்கினது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்க போறீங்க, அந்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களோட டைரக்டா கனெக்ட் ஆக போறாரு. தள்ளாததுங்கிறதையும் கிருபை விலகவில்லை என்பதையும், சாலமோனின் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி, எலியாவின் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி, எலிசாவின் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி நீங்க தொடர்ந்து துதிக்க போறீங்க. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிமா முடிச்சிருவோம். அதுல இன்னொரு வசனம், கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது, கரங்களை தட்டி நல்லா கைகளை தட்டி, இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற பணிந்து, அதாவது தலவரிசை மட்டும்னா சின்ன சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ராணுவ வீரர்னு சொல்றான் பாருங்களேன், அவங்க மட்டும் தரை மட்டும் குனிந்து தேவனை துதித்தார்கள், பணிந்தார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், அதே சாலமோன் செய்ததை போல நம்முடைய ஆலயத்தில் எத்தனை ஜெப குறிப்புகளை செய்கிறோம், எத்தனை ஜெப குறிப்புக்கு பதில் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு சொல்லுங்க, அதே போல வீட்டை குறித்து நீங்க பண்ற ஜெபத்துக்கு, உங்க குடும்பத்தை குறித்து நீங்க பண்ற ஜெபத்துக்கு, உங்க பிசினஸ் குறித்து நீங்க பண்ற ஜெபத்துக்கு, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து நீங்க பண்ற ஜெபத்துக்கு, உங்க கடன் பாரத்தை குறித்து நீங்க பண்ற ஜெபத்துக்கு, உங்க வியாதிகளை குறித்து போகிறதுக்கு இடம் தெரியாமல் இருக்கிற நீங்க பண்ற ஜெபத்துக்கு, இந்த ஸ்தலத்திலே தேவ மகிமையில நிரம்பி நான் பேசுவது உண்மை என்றால், அக்னிமயமான தேவன் உலாவது உண்மை என்றால், அவர் ஜெபத்தை தள்ளாதவர் என்று நான் ருசித்து அநேக வருடங்களாய் இந்த ஊழியத்தில் உண்மை நடப்பது உண்மை என்றால், நீங்கள் அந்த மகத்துவத்தை காண்பீர்கள். நிச்சயமா நடக்கும். தோத்திரம். நிச்சயமா நடக்கும். இனி யார் வாயிலிருந்து சந்தேகமான வார்த்தை வரக்கூடாது. வராம மட்டும் என் தேவனால செய்ய முடியும்னு சொல்லிட்டு போங்க. நிச்சயமா நடக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, ஃபேமஸ் எசேக்கியா, அவருடைய ஜெபம் என்ன செஞ்சுச்சு? கேட்கப்பட்டுச்சு. தானியேல் 6வது அதிகாரம், அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அப்ப ஏங்க நம்ம ஜெபம் கேட்காது? இன்னைக்கு சொல்லுங்க, ஏன் ஜெபம் கேட்கும்னு சொல்லுங்க. உங்க ஜெபம் கேட்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வந்துருமா சங்கீதம் 66க்கு. சங்கீதம் 66 முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. சங்கீதம் 66 மீதி உள்ள நாட்கள் நம்ம பின்னாடி தியானிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தால். சங்கீதம் 66 11 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல. பாத்தீங்களா, சொன்னல, சும்மா உடனே என்ன செஞ்சிட மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. இவையெல்லாம் கடக்க வேண்டியதை நம்ம என்ன செய்யணும்? கடக்கணும். அவன் கடந்து வந்த பின்னாடி தான் இந்த வார்த்தை எழுதினான். ஆனால் என்ன சொல்றான் பாசிங்க.
எங்களை புடமிட்டீர், எங்களை புடமிட்டீர், எங்களை வலைகளில் வலைகளை அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். பாத்துங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம இப்படியா இருக்கோம்? சுதந்திரமா இருக்கோம். ஆனா பதில் மட்டும் சொல்லுவான், செவமே கேட்கல பிரதர், செவமே கேட்கல பிரதர். சில பேர் என்கிட்ட சொல்றது செவம் பண்ணுங்கன்னு சொல்ல தெரியாது. ஏதாவது செவம் சொல்லிட்டு போங்க. இந்த தூத்துக்குடி பக்கம் போனோம்னா சொல்லுவாங்க, திருநெல்வேலி பக்கம், செவம் சொல்லிட்டு போங்க பிரதர், செவம் சொல்லிட்டு போங்க. செவத்தை சொல்லிட்டு போகணுமா செஞ்சுட்டு போகணுமா? சரி போட்டு வாசிருமா. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி வர பண்ணினீர். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியா நம்ம இருக்கிறோம்? அப்ப உங்க ஜெபம் இதுவரைக்கும் கேட்கப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லுங்க. இனியும் கேட்கப்படுமா இல்லையா? படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆமென். வந்திருக்கீங்களா? பாட்டு வேணா பாடிக்கிறீங்க. உண்மையா சொல்லுங்க, யாராவது தீயும் தண்ணீரும் கடந்து வந்திருக்கீங்களா? ஆனா நம்ம கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வந்தா கூட நம்முடைய தேவன் நம்மை நடத்த, ஜெபத்தை கேட்க, தள்ளாமல் இருக்க வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. இன்னைக்கு நான் சொல்றேன், இப்படி நீங்க விசுவாசிங்கன்னா எத்தனையே கடந்து வந்தாலும் கடைசியில் அவன் சொல்றான், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீங்கன்னு. என் குடும்பத்தையும் எத்தனையோ பிரச்சனையில ஒரு நேரம் ஆகாரம் இல்லாம இருந்திருக்கும். ஆனா தலைமையில ஏறி போற மனுஷன் எனக்கு இருந்திருப்பான். ஆனா இடுப்பு நுகமானதை சுமக்கிற நிலைமையில இருந்திருக்கும். ஆனால் என் தேவனால செழிப்பான இடத்தை கொடுக்க முடியும் நம்புறேன். இழந்து போன 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க, எனக்கு கொடுப்பீங்க நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி வேகமா போயிடுவான். 17வது வசனத்தை வாசிப்போம். 17வது வசனத்தை. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். அதனாலதான் ஓயாம உங்களை வாயை திறக்க சொல்றேன். திறக்க வேண்டியதை சபையிலாவது திறக்கணும். கீழே உட்காந்து சும்மா அதை இதை பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. செல்போன் இழுத்து ஸ்டேட்டஸ் போட்டு ஆகாது. மேல உட்காந்து கேட்கணும் சத்தியத்தை. மேல உட்காந்து கேட்கணும். போன வாரம் 2 பேரை பார்த்தேன். சபை நடந்துட்டு இருக்கும்போது சபை டயத்துல ஸ்டேட்டஸ் இருக்கு. அல்லேலூயா. சரி போகட்டும், வாசிங்க. என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு செவி கொடுத்தார்னா எனக்கு செவி கொடுப்பார்னு சொல்லி நீங்க இப்படி கூட சொல்லுங்களேன், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுப்பார். அவன் கொடுத்தார்னு சொன்னா இனி நீங்க கொடுப்பாருனாவது நம்புங்களேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிமா. என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நிச்சயமா சொல்றேன், இப்ப நம்ம போடுற சத்தம் வான மண்டலம் பரியந்தும் அது உயர எழும்பி கொண்டிருக்கிறது. உங்கள் சத்தம் கேட்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை தள்ளாமலும். ஆமென். இப்ப சொல்லுங்களேன், என் ஜெபத்தை தள்ளாமலும். எல்லாரும் சொல்லுவோம் இந்த வசனத்தை. பாப்பா கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கையோடு கடந்து போங்க. கடந்து வந்த காரியங்களை, ஜெபம் கேட்கலங்கிற காரியங்களை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஓரம் கட்டி வச்சுட்டு, இப்போ என்னுடைய ஜெபம் தள்ளாது, எனக்கு கிருபை நிச்சயமா விலகாது, அவர் கிருபையினால நான் நிப்பேன்னு சொல்லுங்க, நடக்கும். பவுலை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ஒரே ஒரு வசனம் பார்த்துட்டு போய் முடிச்சிடறேன், நான் நேரம் ஆயிடுச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அவன் என்ன நடக்குது அங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனம். தகப்பன் ஜூரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
பவுல் ஜெபத்துக்கு கேட்டார் ஆண்டவர், தாவீது ஜெபத்துக்கு கேட்டார், சாலமோன் ஜெபத்துல ஆலயத்திலே மகிமை நிரம்பினது, எலியாவின் ஜெபத்திற்கும் எலிசாவின் ஜெபத்திற்கும் பிள்ளைகள் உயிரோடு எழுந்தது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், எழுந்து நின்று ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் உங்க ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க போறார். எல்லாரும் எழுந்து நிப்போமா? ஒருவேளை உங்களுக்கு காலதாமதம் ஆகுதுன்னா உங்களை கொஞ்சம் லேசா டச் பண்ணி புடமிட்டு கொண்டிருக்கிறார், சோதித்து கொண்டிருக்கிறார், மெருகேற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மெருகேற்றுனா தங்கம் என்ன செய்யும்? மெருகேற்றினா தான் தங்கம் என்ன செய்யும்? சொல்லுங்க. தங்கம் என்ன செய்யும்? அழகு கூடும். அப்படித்தானுங்க? எங்கய்யா இன்னைக்கு இருக்கிற வேலையில தங்கமாவது சொல்லுங்க, தங்கமாவது அப்படிமா. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தரால கொடுக்க முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் கூட யார் கரத்துல இருக்கு? ஏசப்பாவுடைய கரத்துல இருக்கு. நம்ம விசுவாசித்தா நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஜெபம் பண்ணுமா? எல்லாம் எழும்பி நின்னு ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறீர். ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடி ஜெபிப்போமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறீர். நீர் தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறீர். புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கரம் பிடித்தீரையா, கண்ணீரை துடைத்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா. இயேசுவே விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. சொல்லுங்க. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. சொல்லுங்க. நன்றி அப்பா நல்லவரே, நேற்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, என் ஜெபத்தை தள்ளாத தேவன், எனக்கு பதில் தருகிற தேவன் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார் என்பதை நான் கேட்டிருக்கிறேன். அதை விட்டுவிட மாட்டேன். ஆகையினால் நம்பிக்கையோடு ஜெபிப்பேன். இத்தனை ஆண்டுகள் இந்த பாஸ்டரை நடத்துகிற ஆண்டவர், இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவர் என்னை நடத்துவார்னு சொல்லுங்க. எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், ஓ ரிபா ஷத ரபா லக ரபா, சாலமோனின் தேவன், எசேக்கியேலின் தேவன், தானியேலின் தேவன், ஓ தாவீதின் தேவன், ஓ மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி மட்டும் தூரம் இருந்தது என்று சொன்ன
பண்ண தாவீதை இப்படி சொல்ல வைத்தார் என்றால், இழந்து போயிருக்கிற, நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, பிரிந்து போய் கொண்டிருக்கிற, கலங்கி போய் கொண்டிருக்கிற, நித்தம் யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்ல வைக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க ஆமே, நான் ஜெபத்தை தள்ளாதவர் என்று சொல்ல போறேன். அவர் கிருபை என்னை விட்டு விலகல நான் நம்புறேன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறாரு. ஆகையால் வருஷத்தையும் நாட்களையும் கணக்கிட்டு சோர்ந்து போக மாட்டேன். வெள்ளியை புடமிடுகிறதை போல, பொன்னை புடமிடுகிறதை போல இதுவரைக்கும் சில உபத்திரவங்களை அவர் அனுமதித்திருந்தாலும் அந்த உபத்திரவம் நல்லது என்று இதே தாவீது எழுதினானே. ஆகையினால் இதுவரைக்கும் அந்த உபத்திரவம் நல்லது, இனி எனக்கு வெற்றி, என் ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று சொல்லுங்க. நீங்கள் கடன் வாங்குகிறவர்கள் அல்ல, கொடுக்கிற ஜனமாய் மாறுவீர்கள். நீங்க கீழே விழுகிற ஜனம் அல்ல, தலைமேல் ஏறுகிறவர்கள் அல்ல, தலைபாக வீற்றிருக்கிற ஜனங்களாய் மாறுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி அப்படி நடத்த போகிற தேவனுக்கு, உங்க வியாதியில விடுதலை தரப்போகிற தேவனுக்கு, உங்க குடும்பத்தில் ஒற்றுமையின் ஆவியை கொடுக்க போற தேவனுக்கு, சமாதானத்தின் ஆவியை ஊற்ற போகிற, உங்கள் ஜெபத்தை கேட்டு கொடுக்க போகிற தேவத்திற்கு நன்றி சொல்லுங்க. ஆலயத்தில் உங்க ஊழியத்தில் ஆத்துமாக்களே இல்லை, என் ஜெபம் கேட்குதானே தெரியல, எனக்கு கிருபை இருக்கானே தெரியலன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு சொல்கிறார், அநேக ஆத்துமாக்களை அழைக்கப்பட்ட நீங்கள் தெரிந்து கொண்ட அநேக ஊழியக்காரர்கள் கொள்ளை பொருள்களாக கொண்டு போக என் தேவ கிருபை வரும். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. யாரையும் பார்க்காம சொல்லுங்க, இயேசுவாலே கூடும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவாலே கூடும். ஏனென்றால் அவர்தான் ஜெபத்தை தள்ளாதவர், அவர்தான் என் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், அவர்தான் மகிமையாய் சாலமோனுக்கு பதில் தந்தவர். எனக்கும் பதில் தருவார், எனக்கும் பதில் தருவார். ஆத்மா திரும்பி வந்ததை போல எனக்குள்ள இருக்கிற மரித்து போயிருக்கிற, கெட்டு போயிருக்கிற எல்லா காரியங்களும் திரும்பி வரும். நான் பிழைக்க பண்ணுவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை பிழைக்க பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, என்னை பிழைக்க பண்ணுவார், என்னை பிழைக்க பண்ணுவார். எனக்கு உழைப்பதற்கு புதிய சரீர சுகத்தை பலனை தருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு நீங்க கடந்து போங்க. நான் உங்களை மனதார ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே அதிகமாய் துரத்தப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ஒரு மனிதன் சொன்னான், என் ஜெபத்தை தள்ளவில்லை, அவருடைய கிருபை என்னை விட்டு விலக்கவில்லை என்று சொல்லி. அதே போல சில பாடுகளை சில நேரங்களிலே நாங்கள் அனுபவித்த போதும் என் ஜெபத்தை தள்ளாமல் இத்தனை ஆண்டுகளும், இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்களும் இந்த ஊழியத்தை நடத்தின என் அன்பின் தெய்வமே, இப்பொழுதும் இதை பார்க்கிற இந்த திருச்சபையில நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், இதுவரைக்கும் நடக்கல, இனி நடக்கும்னு நம்பும் போது, என் ஜெபத்தை தள்ள மாட்டார்னு பதில் கிடைக்கும்னு நம்பும் போது, குடும்பத்தின் எதிர்பார்ப்பு, பிள்ளைகளின் எதிர்பார்ப்பு, வேலைகளில் எதிர்பார்ப்பு, ஊழியங்களில் எதிர்பார்ப்பு, உலக காரியங்களில் எதிர்பார்ப்பு, எல்லாவற்றிலும் நீர் பதில் கொடுத்தீர் என்று சொல்லி உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். இங்க நிக்கிறவங்களையோ, தொலைக்காட்சியில பார்க்கிறவங்களையோ, வெளியிலிருந்து கேட்கிறவங்களே, யாருடைய முகத்தை நான் பார்க்க முடியாது. ஆனால் மனதார நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் பேரில் ஆசீர்வதிக்கிறேன். திரும்ப நான் அடுத்த வாரம் திருச்சபையில சந்திக்கும் போது இதே சமாதானத்தோடு துதிக்க, தோத்தரிக்க, இதே சந்தோஷத்தோடு ஒருவரை ஒருவர் நாங்கள் பிரைஸ் லார்ட் என்று சொல்லி வாழ்த்த, உம்முடைய அன்பின் முத்தத்தை சொல்லி தோத்திரங்களை செலுத்த நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. இம்மட்டும் கூட இருந்தீங்க, தொடர்ந்து உலகத்திற்குள் போகும்போதும் எங்களோட கூட வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள்,
தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.